மத்தேயு 13:26-30 வரை வாசி. பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகள் காணப்பட்டது. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, விதைத்தீர் அல்லவா, களைகள் எப்படி உண்டானது என்று. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். வேலைக்காரர், தாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாகவும் கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். வேறொரு 30 வரை தானே? சரி, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு? ஹல்லேலூயா. அதனால ஒரு சபையை எடுத்துட்டா 100 பேர் இருக்கிறேன்னா, இல்லையா 1000 பேர் இருக்கிறேன்னா, அத்தனை பேரும் நல்லவர்களாக இருக்க மாட்டோம். அழைக்கப்படுகிறவர், தெரிஞ்சு கொள்ளப்படுகிறவர் ஒரு சிலர். நம்ம தான் நம்மளை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ளணும். ஆமே. நம்முடைய இருதயத்தை சத்துரு வஞ்சிக்காத வண்ணம் நம்ம பாதுகாத்து கொள்ளணுமே தவிர, மற்றவர்கள் கெட்டு போனவர்களை குறித்து நாம் ஆச்சரியப்படாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஆமே. எப்படி ஆண்டவர் 10 வாதைகளை காட்டினார், 11வது தலைச்சம்புள்ள சங்காரத்தை கொடுத்தாரு. அடுத்தது செங்கடல் எப்படி பிளந்தாருன்னு தெரியுமா? ஒரு சத்துரு இடைஞ்சல் உண்டு பண்ணாமல் இருக்க, சங்கீதம் 74 சொல்லப்பட்டது போல அத்தனை சர்ப்பத்தின் தலையும் உடைச்சி ஒரு கேடுபாடு வராதபடி எல்லா துன்பத்தையும் ஒதுக்கி செங்கடலை 2ஆ பிளந்து கூறாக வரிஞ்சதுனாக இங்கிலீஷ் பைபிளில் இருக்குதான். அடிமை தினத்தில் இருந்ததை பார்க்கல, 10 வாதைகளில் உபத்திரம் கஷ்டம் இருந்ததை பார்க்கல, அந்த இது ஒன்றும் நினச்சி பார்க்கல. 11வது தலைச்சப்பிள்ளை சங்காரன் செத்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்த நம்மளை அவருடைய இரத்தத்தினால் பாதுகாத்ததை நினைக்கல. அதே மாதிரி ஆண்டவர் செய்த பெரிய அடையாளங்களை நினைக்கல. அவங்க உலக பிரகாரத்தின்படி, உலக சூழ்நிலையின்படி நகைகளையும் லட்டுகளையும் நொட்டுகளையும் எல்லாம் போட்டு அலங்கரித்து விக்கிரக ஆராதனை செய்தது போல இன்றையும் பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.